மத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்களாம் கொஞ்சம் உங்க கண்ணாடியில பாருங்களேன் உங்க மூஞ்ச. உங்களுக்கு உங்க பொண்டாட்டிய பத்தி என்னெல்லாம் தெரியும்னு நீங்களும் உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கைனா அதுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாதான் எதிர்காலமே இருக்கு. இல்லன்னு வைங்க, வாழ்க்கையே புளிச்சு போயிரும். கழுத்துல தாலி இருக்குங்கிற ஒரு பேருக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க உங்க பொண்டாட்டி. அந்த வாழ்க்கையெல்லாம் நரகம். வீரா, நீ உனக்காக மட்டும் பேசலம்மா, எங்க மனசுல இருந்த ஆதங்கத்தை எல்லாம் மொத்தமா பேசிட்ட. நான் உண்மையை சொல்றேம்மா, எனக்கு உன் புருஷனை பார்க்கும் போது பொறாமையா இருக்கு. விட்டு கொடுத்துறாத. முந்தானையில நல்லா முடிஞ்சு வச்சுக்கோ. இங்க இருக்கிற பொம்பளைங்க அத்தனை பேரும் கண்ணு வச்சிருப்பாங்க. வீரா, சூப்பரா பேசுனமா. எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டமா. அக்கா சொல்லுப்பா. என்ன என்ன பேச்செல்லாம் பலமா இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, சும்மா. நீங்க பேசுறதுதான் காது கிளியுதே. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்ல எல்லாம் பிரச்சனைங்கிறதே இல்லையா? ஏன் நீங்க உங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்ன கேட்டோன்னே சுருன்னு ஆகுதோ? அந்த மாதிரிதான் மற்றவங்களுக்கும் இருக்கும். ஏன் மற்றவங்களோட காயத்தில் உப்பு தடவுறது ஒரு வேலையை வச்சுட்டு சுற்றி நிற்கிறீங்க? போங்க, போய் உங்கள் குடும்ப பஞ்சாயத்தை பாருங்க. வந்துட்டாங்க அடுத்தவங்க பஞ்சாயத்தை பேசுறதுக்கு. என் பொண்டாட்டி சொன்னது இங்கே இருக்கிற ஆம்பளைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அது பொருந்தும். எப்பா எல்லாம் கலைஞ்சு போங்கப்பா. போங்கப்பா போங்கப்பா போங்க 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 போங்கம்மா. வந்துட்டாங்க சாமியை கும்பிடாம அடுத்தவன் கதையை பேசுறதுக்கு. தல, நான் பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். பாப்பலாம், வா வா பாப்பா. மாறன் மாமா ஒவ்வொரு விஷயத்துலயும் அக்காக்காக நிக்கிறாரு. அக்காவுக்கும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் பொதுவுல மாறன் மாமாவை விட்டு கொடுக்காம பேசுறா. ஆனா கார்த்தி மட்டும் ஏன் கார்த்தி, ஏன் இப்படி என்ன ஒதுக்குறீங்க? உங்களை நான் லவ் பண்ணது தப்பா? என்ன? ஒன்னும் இல்ல. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? இல்ல, நைட்டு ஃபுல்லா இங்க தான் தங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, போய் தூங்க. எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? வா. ஏன் கார்த்தி, இங்க எப்பவுமே மாற மாட்டீங்களா? என்ன மாறணும்? நான் தான் உங்களுக்காக பழசெல்லாம் மறந்துட்டு இயல்பா இருக்குன்னு சொல்றேன்ல. இல்ல பிருந்தா, உன்கிட்ட நெருங்கி வந்தாலே நீ போட்ட சண்டை, நீ பேசின வார்த்தை, இது எல்லாம் தான் திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள வருது. எப்போ அது என் மனசை விட்டு போகுதோ அப்பதான் உன்கிட்ட என்னால இயல்பா பேச முடியும். அது போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்பா, பக்கத்துல ஒரு ராட்டினம் இருந்துச்சு, அதுல கூட்டு போயிருக்கலாம்ல பாப்பாவை? நாளைக்கு வேணா கூட்டு போய் காட்டுறேன். ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. ஏய் நில்றா. என்னங்க வழிய விடுங்க. ஏண்டா, உனக்கு எவ்வளவு நெஞ்சல் தருந்தா என் ஊரு புள்ள விஜய துடிக்க துடிக்க கொன்னுட்டு இங்க வந்து பகுமானமா சுத்திக்கிட்டு இருக்க? மாமா, அவன் கொலகார மாமா. அவனுக்கு தைரியம் இல்லாம இருக்குமா என்ன? அவனை யாரு என்ன பண்ணிடுவாங்கன்னு திமிரில் இருக்காம. கத்தி, வீட்டுக்கு கூட்டு போய் தூங்க. பாத்து வா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏண்டா, ஓ அண்ணன் என் வீட்டு பிள்ளைய கெடுத்து அவ வாழ்க்கைய நாசமாக்கனா நாங்க போனா போகுது,
அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதேன்னு உங்க குடும்பத்துக்கு வாழ அனுப்பிச்சு வச்சோம். ஆனா நீங்க அவளை வஞ்ச வச்சு கொன்னுட்டீங்களடா பாவி பயலுகளா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? ஏய் எங்கடா போற? எங்க வீட்டு பிள்ளைய கொன்ன உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த ஊர்லயே உன்னை கொன்னு பழி போறேன் பாரு. நிறுத்தியா போதும், பேச வந்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏமா நீயும் ஒரு பொண்ணு தானே? உங்களை நம்பி தானே எங்க பொண்ணு அனுப்பி வச்சோம். விஜய் கொன்னது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா ஜெயில இருந்தவனை கூட்டிட்டு வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறீங்களோ? ஏய் போதும் நிறுத்து. பொல்லாத பொண்ணு. உன் பொண்ணு லட்சணம் என்னன்னு தான் ஊரே சிரிச்சுதே. ஏன் உங்களுக்குலாம் தெரியாதா? அவ என் வீட்டுக்குள்ள பூந்துதான் என் மொத்த குடும்பத்தையும் அழிக்க பார்த்தா. அவளுக்கு நீங்க எல்லாம் வக்காலத்தா? அதுக்காக எங்க பொண்ணை கொண்டுடுவீங்களா என்ன? தப்பு பண்ணா கண்டிங்க. சொந்தக்காரங்க நாங்க இதுக்கு இருக்கோம். எங்க கிட்ட சொல்லிருக்கணும். சொல்லியிருந்தா நாங்க கண்டிச்சிருப்போம்ல. இப்ப என்ன எங்க பொண்ணு உசராது மிஞ்சி இருக்கும்ல. டேய் இவங்கிட்ட என்னடா பேச்சு? அடிக்கடா அவனை. விடாதீங்க. யாரையா நீங்க? என்ன நம்மெல்லாம் சொந்தக்காரங்க. விஜய் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் வீணா நீங்க வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேலயும் நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் ஊர் பஞ்சாயத்தை கூட்ட வேண்டி வரும். வாமா கலெக்டர், பஞ்சாயத்தை கூட்டுவியா? கூட்டு பாப்போம் யார் பக்கம் நியாயம் நிக்குதுன்னு அப்ப பாப்போம். உன் வீட்டு பொண்ணை நாங்க கொண்டு இருந்தா கைய கட்டி வேடிக்கை பாப்பியா? பதிலுக்கு பதில் செஞ்சிருக்க மாட்டேன். இவனுக்காக நாங்க பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குதான் வசமா மாட்டிருக்கான். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். என்ன முடிவு கட்ட போறீங்க? முடிஞ்சா அவர் மேல கை வைங்க. என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? பிருந்தா இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு தங்கச்சி மாதிரி. அவ கண்ணீர் விடுறத பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். ஏதோ உங்க பக்கம் இழப்பு இருக்கு. அவ சாவுக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணம் ஆயிட்டேன். அதனால நீங்க பேசுறது அடிக்க வர்றதெல்லாம் நான் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. மரியாதை எங்கிருந்து போயிடுது. இல்லைன்னா போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். யாருன்னு தெரியும்ல. ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னொரு கொலை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு என் குடும்பம் தான் பெருசு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நானே. வாங்க, இல்லைன்னா சாவடிச்சிருவேன். போங்க என்ன போங்க, தூக்கி மொத்த பரிய உள்ள வச்சிருவோம். போங்க. ஏய் வாடி. என்னடா இப்படி ஆயிடுச்சு?